ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்த்தனை குலசம்பந்தாம் பதவி பூர்வனியனாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாலமுருகன் ஜோதிட நிலையம். பாத்தீங்கன்னா 12 ராசிக்குண்டான குணாதிசயங்கள் மற்றும் பொதுவான பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா மேசம் ரிஷப ராசிக்கு பார்த்தாச்சுங்க. இப்போ மிதுன ராசிக்குண்டான பொதுவான குணாதிசயங்களை பார்க்க போறோம். அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் முதலில் பார்க்கக்கூடியது என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்றுதான் பார்ப்போம். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் அவங்களுடைய நற்செய்கைகள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அதுல பார்த்தீங்கன்னா மிதுன ராசி பத்தி பார்க்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசி புதன் பகவானை ஆட்சி வீடா கொண்ட ராசி. இந்த புதன் பகவான் ஆட்சி வீடா கொண்டுட்டு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதங்கள் கொண்ட நட்சத்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை அந்த 4 பாதம், புனர்வூஷம் 1 2 3 ஆகிய பாதம் இந்த மிதுன ராசிக்கு வருதுங்க. அதாவது மிருகசீரிஷம் 3 4, திருவாதிரை, புனர்வூஷம் 1 2 3 இந்த நட்சத்திரத்தை அடிப்படையா கொண்டுதான் இந்த மிதுன ராசி செயல்பட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசி எல்லாத்தையும் கேட்டு செயல்படுறவங்களா இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, ஒரு கட்டத்தை தாண்டுச்சுன்னா அவங்க பாத்தீங்கன்னா வெட்டொன்னு துண்டு ரெண்டா அந்த பிரச்சனையும் முடிச்சிருவாங்க. பொதுவான குணநலன்கள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தாழ்ந்து போகக்கூடிய மனப்பான்மை தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு கட்டத்தை தாண்டும் போது அவங்களையே மீறி அவங்கள அடுத்தொன்னு வெட்டொன்னு துண்டா பேசிடுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பற்றுதலாகவும் ஒரு பாசமாகவும் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர் எப்பவுமே தன்னுடைய குடும்பம் என்று சண்டை சச்சரவுகள் வந்தாலும் தன்னுடைய குடும்பம் என்று மனப்பான்மையோடு நடந்து கொண்டு இருப்பாங்க மிதுன ராசிக்காரரு. பொதுவாகவே இந்த புதன் வீடு ஆட்சி வீடா கொண்டுட்டு இருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரருக்கு கணக்கு கால்குலேஷன் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா அதிக ஈடுபாடுகள் இருக்கும். எதையுமே ஒரு கணக்கு போட்டுதான் செலவு செய்வாங்க. ஒரு 10 ரூபா செலவு செஞ்சாலும் சரி, ஒரு 1000 ரூபாய் செலவு செஞ்சாலும் சரி, அதுல நம்மளுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணி தான் அந்த செலவு செய்வாங்க. ஆடம்பரமா எதையும் செலவு செஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா புதன் ஒரு கணக்கன் சம்பந்தப்பட்டதுலதான் வர்றாரு புதன் பகவான். அதனால இந்த மிதுன ராசிக்காரர் பாத்தீங்கன்னா உழைப்புலையும் வெற்றி வருவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு வீக்னஸ் பாயிண்ட் வாங்கும்போது மிதுன ராசிக்காரருக்கு உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா புதன் பகவானை ஆட்சி வீடா கொண்டுட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு உண்டானது பாத்தீங்கன்னா ஏழரச்சனி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், ராகுகேது பயிற்சி ஆகட்டும். ஏன்னா குரு அதுக்கெல்லாம் பெருசா பாதிக்காது. எதனால அப்படின்னு பார்த்தா குருவோட வீட்டை 7ஆம் பார்வையா புதனோட வீடு பாக்குது. பிளஸ் புதனோட வீடு குருவோட வீட்டை பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மைப்பாங்க. கோடி நன்மையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சா போதும். அதனால இந்த 7 சனி காலகட்டங்கள் வந்தால் மிதுன ராசிக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். அஷ்டமச்சனி வந்துச்சு போயிட்டு இருந்தது, இதுக்கு எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்கள் நகரும் போது எதுலையுமே சிந்தனை பண்ணி செயல்படுறது நல்லது. எதையுமே பதற்றத்தோட செயல்படுத்தக்கூடாது. ஏமாந்தா திடீர் பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரருக்கு பொதுவாகவே பதற்றத்தை கம்மி பண்ணி சிந்தனையோட செயல்பட்டால் அவங்க இந்த ராசிக்காரர் எல்லா விதத்திலையும் வெற்றி பெற்றலாம். இது பாத்தீங்கன்னா புதனோட வீடு ஆட்சி வீடு, பற்று பஞ்சபூதங்கள்ல இது காற்று சம்பந்தப்பட்ட ஒரு வீடா வருதுங்க. மிதுன ராசிக்குண்டானது காற்று சம்பந்தப்பட்ட வீடா வருதுங்க. அதனால பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது, பெரிய குறைபாடுகள் இருக்காது. ஒரு மீடியமான வாழ்க்கையில நடத்திட்டு வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு சிந்தனை பண்ணி செயல்படுறது நல்லது. ஒருவரை பேசும்போது நாம ஒரு சிந்தனை பண்ணி பேசுவது மிகவும் சிறப்பு. இதனால அடுத்து வரக்கூடிய மற்ற ராசிகளுக்கெல்லாம் பலன்கள் பார்க்கலாங்க. பாலமுருகன் ஜோதிட நிலையம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி தகவலை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.